ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு சந்திர கிரகணம், பௌர்ணமி, மாசி மகத்துடன் சேர்ந்த சிறப்புகளும் கூட. ஸோ இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமையட்டும். ராசி பலனை நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து நமக்கு கிரி ஒரு நல்ல கேள்வியும் வச்சிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு ராசி பலன் சொல்லணும் அப்படின்னாலே எனக்கே ரொம்ப ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன்னா கிரகங்களும் அதே போலதான் இருக்கு. சுக்கிரன் பெயர்ச்சி இன்னைக்கு. அதனால சொல்லுவாங்க, வான வெளியில வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து நமக்கு கிட்டத்தட்ட இப்போ நம்ம மாசி மாதத்துல இருக்கோம் இல்லையா? ஸோ பங்குனி மாதம் வரைக்கும் சுக்கிரன் வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரிவாரு. வானத்துல நமக்கு சந்திரனுக்கு பக்கத்துல சுக்கிரனையுமே பார்க்கலாம். அதான் நேக்கட் ஐல நம்ம வீனஸ பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த மாதங்கள்ல மட்டும்தான் முடியும். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் கேதுவோட இருக்காரு. ஸோ இந்த சந்திர கிரகணத்தில் இருக்கக்கூடிய நாம பரணி நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் இன்றைய நாள் இந்த கிரகண தோஷம் அவர்களுக்கு உண்டு. ஸோ நாளைக்கு கண்டிப்பா காலையில போயிட்டோ இல்லை இன்னைக்கு சாயங்காலமே கோவில்கள்ல போயிட்டு பரணி நட்சத்திரக்காரர்கள் தோஷ நிவர்த்தியை செய்து கொள்ளலாம். மேலும் மேஷராசி அன்பர்கள் இன்னைக்கு பச்சரிசி தானம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்றைய நாள் பொதுவாக நம்ம காலையில 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படிங்கிறது கிரகணத்திற்கான ஒரு விதி. பட் எல்லாராலையும் அதை கடைபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதும் தெரியல. இருந்தாலும் மேஷராசி அன்பர்கள் இன்று பச்சரிசி தானம் செய்யும் பொழுது கிரகண தோஷ நிவர்த்தியாக இதை நம்மை ஏற்றுக்கொள்ளலாம். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசியில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு தன லாபங்கள் எல்லாம் இருக்கும். பட் ஸ்டில் இன்றைய நாள் இந்த கிரகண தோஷமாக இருக்கிறதுனால சந்திரன் கேதுவோட இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு மன அமைதி மற்றும் யாரோடையும் நமக்கு சண்டை சச்சரவுலாம் வேண்டாம்ப்பா அப்படிங்கிறதுக்காக விநாயகர் ஆலய வழிபாடை செய்யலாம். விநாயகருக்கு இன்னைக்கு காலை வேளையில் ஒரு பால் அபிஷேகம் செய்யறது ரிஷபராசி நேயர்களுக்கு கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு மனக்குறைகள் இல்லை. ராசிநாதன் புதன் ராகுவோட இருந்தாலும் ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்னைக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு வம்பு வழக்கு என்பது இல்லை. ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கும். இன்னைக்கு மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான நாளாகவே அமைகிறது. கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் கேதுவோட இருக்கிறதுனால மன சஞ்சலங்கள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய நாள் கடகராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் வரலாம். செவ்வாய்க்கிழமை வைத்தீஸ்வரனை மானசீகமாக பிரார்த்தனை செய்து நாளை தொடங்கலாம். சிம்மராசி நேயர்கள், இன்னைக்கு மகம் பூரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த கிரகண தோஷ வழிபாட்டினை கண்டிப்பாக செய்ய வேண்டும். மாலை நேரத்தில் ஒரு 7 மணிக்கு மேல கிரகணம் விட்ட பிறகு சிவன் ஆலயமோ அல்லது விநாயகர் ஆலயத்திலேயோ நவகிரக வழிபாடுகளை செய்து அரிசி மட்டை தேங்காய் தானம் செய்யலாம். இந்த தானம் இவர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் ராகுவுடன் சேர்ந்திருப்பது ஏதாவது உடலில் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் பச்சரிசி தானம் செய்வது மிகவும் உகந்தது. காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் நவகிரக வழிபாடும் செய்வதனால் உடல் ஆரோக்கியத்தில் இவர்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி அன்பர்கள், இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய்க்கிழமை கடன் அடைப்பதற்கான சில ஏற்பாட்டினை நீங்கள் செய்யலாம். இன்று கடனை நீங்கள் ஒரு துளியாவது அடைத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் புதிய நண்பர்களை நீங்கள் இன்று சந்தித்து அவர்களிடத்தில் கூட்டு தொழில் முயற்சியை நீங்கள் செய்யலாம். முயற்சிகள் வெற்றியடையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் சில நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கவனம் தேவை. சந்திரன் கேதுவுடன் இருக்கக்கூடிய சஞ்சாரம் மற்றும் ராசிநாதன் செவ்வாய் ராகுவுடன் சஞ்சாரம்
உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். சில கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து போகலாம். இந்த பிரச்சனைகளால் உங்களுக்கு மன உளைச்சலும் மற்றும் குடும்பத்தில் சின்ன வேதனைகளும் வரும். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் தீர சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் வந்து போகும். உடன் பிறந்தோர்களுடன், அதுவும் குறிப்பாக சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு உண்டு. வீடு வாங்குவது, வீடு விற்பது போன்ற வகையிறாலேயும் இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலாக இருக்கலாம். இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர பேச்சுவார்த்தைகளில் வெற்றிகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கிரகண தோஷ பரிகாரங்களை மேற்கொள்ளவும். மகர ராசி அன்பர்கள், இன்று மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். இன்று நீண்ட நாட்களாக உங்களினுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல விடை கிடைக்கும். குபேர யோகம் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் புதிய வேலை தேடுவதோ அல்லது வேலையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையோ பார்க்கலாம். சுக்கிரனின் மாற்றம் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று சுக்கிரன் பெயர்ச்சியானது நல்ல ஒரு மன நிறைவு உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், குறிப்பாக பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பல நாட்களாக இந்த கும்பராசி நேயர்களுக்கு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், அலுவலக பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல தீர்வு உண்டு. மனதிற்கு நல்ல ஒரு அமைதியான நாளாக இந்த நாள் அமைகிறது. மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் சஞ்சாரம் குபேர யோகத்தை கொடுக்கும். ராசியில் சுக்கிரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் இன்று இந்த மீனராசி அன்பர்களுக்கு மனதில் ஒரு நல்ல தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் எது? இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய ஆலயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மகாலிங்கேஸ்வரர் சுவாமி, இது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில். 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இது விராலிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல இருக்கு. இது இன்னொரு பெயர் ஒடுக்கம் தவசி மேடை அப்படிங்கிற பெயரும் இந்த இடத்திற்கு உண்டு. இந்த மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் பரத்வாஜ முனிவர் இந்த ஆலயத்தில் சிவபெருமானை வழிபட்டதாக வரலாறு கூறுகிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த ஆலயம். நம்ம 2000 ஆண்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆனால் இது ராமாயண காலத்திலேயே ஸ்ரீ ராமபிரான் இந்த ஆலயத்தில் சீதை பிராட்டியாரை லங்கையிலிருந்து திரும்ப கூட்டிட்டு வரும் பொழுது இந்த ஆலயத்தில் சிவபெருமானை வணங்கியிருக்கிறார். அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, வாழை இலைக்கு நடுவுல ஒரு நரம்பு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆலயத்தில் அவர் சிவபெருமானை வணங்கி பரத்வாஜ முனிவரையும் அவர் வணங்கும் பொழுது ஆஞ்சநேயரை அவர் கூட சாப்பிட உட்கார சொன்னாராம். பரத்வாஜ முனிவரினுடைய குடிலில் ஸ்ரீ ராமபிரான் சாப்பிடும் பொழுது இலையில ஒரு பாதியை அவர் கோடிட்டு சிவ அனுமானுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் வாழை இலையில் நடுவில் இந்த நரம்பு வந்ததாகவும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்தில் சிவராத்திரி அன்று சூரியனினுடைய கதிர்கள் சிவபெருமான் மேல் விழுந்து 30 நாட்கள் இந்த சூரியனினுடைய கதிர்கள் காலை நேரத்தில் சிவபெருமான் மீதும் மாலை நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பைரவர் மீதும் விழுகிறது. இங்க இருக்கக்கூடிய அம்பிகை இச்சா சக்தி மற்றும் கிரியா சக்தியை குறிப்பிடுவதாகவும் சொல்கிறார்கள். சிவபெருமான் மிகுந்த உஷ்ணத்தை உடையவராக இருப்பதனால் அவரினுடைய உஷ்ணத்தை கட்டுப்படுத்த எதிரில் பைரவரை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் பரத்வாஜ முனிவர். ஸோ இப்படிப்பட்ட பல அம்சங்களை கொண்ட இந்த ஆலயத்துல உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவர்கள் மக நட்சத்திரத்தில் நெய் விளக்கேற்றி சிவபெருமானை வழிபடுகிறார்கள். மகா சிவராத்திரி இங்க ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும். அதனால இந்த மாசி மகத்தன்று இங்கு ஈஸ்வரனை வழிபட்டால் கர்ம தோஷங்கள் விலகும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இந்த ஆலயத்திற்கு உண்டு. இவ்வளோ பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில்
சிவபெருமானை ஸ்ரீ ராமபிரான் வழிபட்டதாக வரலாறு சொல்லுகிறது. நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது மக நட்சத்திரத்தன்று மகாலிங்கேஸ்வரரை வணங்கினால் நம்மளுடைய கர்ம வினைகள் தீரும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.